வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம்? நம்ம ஏற்கனவே ஒரு 4 வீடியோ போட்டிருந்தோம். வெரைட்டி ஆஃப் யான் அப்படின்னு போட்டு, அதில் காட்டன், பாலியஸ்டர் அண்ட் அதர் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்குது, ஜிஎல்னா என்ன, விஎல்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூட்டி செமி சிந்தட்டிக் அப்படின்னா என்ன? செமி சிந்தட்டிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு நேச்சுரல் ஃபைபரை கெமிக்கலோடு யூஸ் பண்ணி ஒரு யான் பண்ணுறது. நேச்சுரல் ஃபைபர்னால் ஃபைபர் டைரெக்டாக இருக்காது. வி ஹேவ் டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைபர் ஃப்ரம் தி ஒரு மரத்தினுடைய கிளைகள்லேருந்தோ இல்லைருந்து ஒரு நேச்சுரல் ஒரு டீக்ரேடபிள் மெட்டீரியல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மரத்தை வெட்டி அதை ஸ்டெம்மை கூலாக்கி பல்ப்புன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் பல்ப்புன்னு சொல்லுவோம், கூலாக்கி அதுக்கு பிறகு ஸ்பின்னரட் வழியாக அதை சிந்தட்டிக் யான் எப்படி தயார் பண்ணுறவங்களோ வெட் ஸ்பின்னிங்கில் தயார் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா 2-3 பேரில் சொல்லுவாங்க. விஸ்கோஸ்பாங்க, ரேயானுபாங்க. ரெண்டுமே ஒன்று தான். குப்ரமேனியம்னு பழைய நேம் இருந்துச்சு. குப்ரமேனியம், விஸ்கோஸு, ரேயான் இது எல்லாமே என்னென்னா ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தினுடைய நேம். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு குப்ரமேனியம், அதுக்கடுத்து விஸ்கோஸு, அதுக்கடுத்து ரேயான். எல்லாமே 3மே ஒரே மாதிரியான சிஸ்டம் தான். 3க்குமே என்னென்ன பேஸ் என்னென்னா செமி சிந்தட்டிக். சரியா? இப்போ இந்த இதில் நம்ம குரூப்பில் what are the variety of yarns we are using in our fabric அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் கம்ஸ் ரேயான். ரேயான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனி ட்ரீ, அதாவது எந்த ஒரு மரத்தினுடைய ஸ்டெம்மில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம், பல்ப் எடுத்து அதை நம்ம ஃபைபராக கன்வெர்ட் பண்ணி யான் பண்ணலாம். விஸ்கோஸ் நார்மலாக விஸ்கோஸ் நமக்கு என்ன மீனிங் வரும்னா, யூக்கலிப்டஸ் மரத்திலிருந்து எடுக்கிறது தான் விஸ்கோஸ் அப்படிங்கிறது நமக்கு தொட்டு நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். யூக்கலிப்டஸ் மரத்திலிருந்து எடுக்கிற அந்த மரக்கூலம் தயாரி பண்ணுறது விஸ்கோஸ். அதுக்கடுத்து மொடால். மொடால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் இஸ் ஈக்குவல் டு காட்டன் அப்படின்னு அளவுக்கு சொல்லலாம். இட் இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் ஃபீல் ரொம்ப கூலாக இருக்கும், மாய்ஸ்சர் அப்சர்ப்ஷன் இருக்கும். அது எந்த மரத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா பீச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் அதை புங்கை மரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த மரத்துலேருந்து எடுத்து நம்ம தயார் பண்ணுறது தான் மொடால். இது சப்ஸ்டியூட் காட்டன் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்து லயோசல் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்டென்சில், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இது நார்மலாக ஓக் ட்ரீலேருந்து எடுப்பாங்க. ஓக் ட்ரீலேருந்து தான் எடுப்பாங்க. ஆனால் டசன்ட் மீன் தட் மற்ற ட்ரீலேருந்து எடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. அந்த ஓக் ட்ரீலேருந்து எடுத்தால் இட் இஸ் சுப்பீரியர் குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓக் ட்ரீலேருந்து எடுத்தால் தி டென்சில்லே சுப்பீரியர் குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் மீன் பண்ணிக்கணும். மற்ற மரத்துலேருந்தும் எடுக்கலாம். அதாவது யூக்கலிப்டஸ்லேருந்துனா பீச் ட்ரீஸில், அதாவது இந்த மொடால் இருக்கும், அதுலேருந்தும் எடுக்கலாம். அந்த இதுக்கு பேர் லயோசல். ஆனால் எதுக்கு இது நம்ம தனித்தனியாக பிரித்து சொல்கிறோம் அப்படின்னா, வி கேன் ஐடென்டிஃபை, நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். என்ன அப்படின்னா, ரேயான்னு சொல்லிட்டா மல்டிப்புள் ட்ரீனுடைய பல்ப்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். விஸ்கோஸ் சொல்லிட்டா கம்ப்ளீட்லி பார்த்திங்கன்னா யூக்கலிப்டஸ் ட்ரீலேருந்து எடுக்கிறது. அதே மாதிரி மொடால்னு சொல்லிட்டா பீச் ட்ரீலேருந்து எடுக்கிறது. அண்ட் லயோசல் சொன்னால் ஓக் ட்ரீலேருந்து எடுக்கிறது. இட் டசன்ட் மீன் தட், அதுக்கு மீனிங் இது கிடையாது. வேறு எந்த ட்ரீயுமே இதில் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம அப்படி, அதாவது பார்த்திங்கன்னா அதை குரூப் பண்ணிக்கிறோம். இந்த பீச் ட்ரீக்கு தனி ஒரு குவாலிட்டி இருக்குது. அதை பார்த்திங்கன்னா காட்டனுக்கு நிகராக இருக்கக்கூடியது. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அப்போ காட்டனுக்கு நிகராக இருக்கிற நம்ம அதையே நம்ம பயன்படுத்தலாமே சார், நல்லாவும் இருக்கும் அப்படின்னா, இது கமர்ஷியலி இட் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் சம் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் ப்ரொடியூசிங் தி காட்டன் ஃபைபர், எக்ஸ்போர்ட்டுக்காகட்டும் லோக்கலுக்காகட்டும். இப்போ அந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஃபைபர் நமக்கு டன்ஸ் ஆஃப் ஃபைபர் நமக்கு வேணும்னா எத்தனை லேக்ஸ் மரங்கள் வளர்க்கணும், அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், அதுக்கு எவ்வளோ நிலம் வேணும், அதுக்கு விவசாயிகள் ரெடி ஆகணும் இல்லையா? இத்தனை பிரச்சனை இருக்குது. அதனால் அவைலபிள் மரத்தில் தான் நம்ம பண்ண முடியுமோ இல்லையா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா? நீங்கள் நினைக்க மாதிரி காட்டனுக்கு சப்ஸ்டியூட் இது, அதனால் நம்ம மொடால் ஃபைபரில் எல்லாம் பண்ணலான்னு இறங்குனீங்கன்னா கமர்ஷியலி இட் இஸ் நாட் வயபிள். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, யூட்டிலிட்டி அதிகமாச்சுன்னா காஸ்ட்லி ஆகிடும். காஸ்ட்லி ஆகிடுச்சுன்னா காட்டனை தவிர்த்து இது போடணும். இப்போ எப்போவுமே புரிஞ்சுக்கங்க, ஒரு ஃபைபர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. காட்டன் அப்படிங்கிறது நல்லா பார்த்திங்கன்னா கூலாகவும் இருக்குது, வாட்டர் அப்சர்வன்ஸ் இருக்குது, மனிதனுக்கு உகந்தது அப்படி நினைக்கிறோம். அதுக்கு சப்ஸ்டியூட் எப்போ நம்ம யூஸ் பண்ண அதை விட கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த குவாலிட்டி இருக்கணும், பட் அதை விட கம்மியாக இருந்தால் தான் அது கமர்ஷியலி வயபிள். இப்போ காட்டனுக்கான எல்லா குவாலிட்டி இருக்குது, ஆனால் ரேட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? சான்ஸே கிடையாது இல்லையா?
ஸோ அதனால் இது வந்து சப்ஸ்டியூட்னு புரிஞ்சுங்க. டசன்ட் மீன் தட் காட்டனை ரீப்ளேஸ் பண்ணி நினச்சிடாதீங்க. சரி, அண்ட் தென் பேம்பு யான். இந்த பேம்பு யானுங்கிறது விஸ்வஸ் குரூப்பில் தான் வரும். இந்த பேம்பு யானுங்கிறது என்னென்னா மூங்கில் மரம். அந்த மூங்கில் மரத்தில் பல்பெடுத்து செய்கிறதா பேம்பு யான். இந்த பேம்பு யானுக்கு ஒரு தனி கேரக்டர் இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கு. அந்த ஆன்டி பாக்டீரியல் கேரக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து இந்த பேராமெடிக்கல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, நர்சஸ்ஸு, டாக்டர்ஸு, பேஷண்ட்ஸு, அங்கே இருக்க ஃபர்னிச்சர்ஸுக்கு போடுறது, இந்த க்ளவுஸஸ்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேம்பு ரயானில் பண்ணால் ஆன்டிபாக்டீரியல்ங்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அது வந்து நோயாளிக்காகட்டும், அதில் வேலை செய்கிறவங்களாகட்டும் பாதுகாப்பு, அது பேம்பு ரயான். இது இல்லாமல் நிறைய இன்னோவேஷன் ஃபைபர்ஸு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அசிட்டேட் ஃபைபர்னு ஒன்று இருக்குது. அது வந்து காட்டனுடைய விதைகளில் ஒட்டி இருக்கும் லின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த லின்ஸ்லேருந்து எடுக்கிற ஒரு யான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேம்பு மாதிரியே வந்து இப்போ பனானாலேருந்து ஒரு ஃபைபர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபைபர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஒரு மனிதர் வந்து பார்த்திங்கன்னா அதை சாதாரணமான நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற ஒரு பொருளிலிருந்து நூலாக்க முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு மெட்டீரியலையுமே நம்ம ஃபைபராக பயன்படுத்தலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது நமக்கு வந்து ஃபீஸிபிலிட்டி, அதாவது கமர்ஷியலாக போகணும் அப்படின்னா மற்ற எல்லா ஃபைபரை விட அந்த ரேட் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். ஒன்று இல்லைன்னா அட்பாராவது இருக்கணும். காட்டனுக்கு அட்பார் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக காட்டனுக்கு பதிலாக அது குவாலிட்டி இருந்தாலும் போடுவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா அது அது அப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பேச முடியுமோ இல்லையா, அது பெருசாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் பையர் கேட்டாங்கன்னா நம்ம பயன்படுத்தானே ஆகணும். நாளைக்கு வந்து ஒரு பேம்பு யான் வந்து போட்டு எங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் சாம்பிள் கொடுங்கன்னா அது நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இது எல்லாமே அந்த காட்டனை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஆனால் அந்த செமி சிந்தட்டிக்கில் ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இது இட்ஸ் சப்ஸ்டியூட் ஃபார் சில்க்குன்னு சொல்லலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் சில்க்குன்னு ஒரு இது வந்து நீங்கள் எந்த ஜவுளி கடை போனாலும் சொல்லுவாங்க. ஆர்ட் சில்க்குன்னா என்ன, பார்த்தா பட்டு மாதிரி இருக்கும் ஆனால் பட்டு இல்லை. அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்ன, எல்லாமே ரேயான் ப்ராடக்ட் தான். அதாவது ஜஸ்ட் வந்து அந்த ஒரு கிளேசிங், அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்க் மாதிரியே இருக்கும். சரியா, சாப்பிட்டு பார்த்தாலும் தொட்டு பார்த்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும். பட் அது வந்து சில்கான கண்டிப்பாக சில்க் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் உள்ளதான் இந்த செமி சிந்தட்டிக். நல்ல பட்டு மாதிரி ஒரு ஃபீல் வரும். இது எல்லாமே ரேயான்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் இந்த லயோசல் மொடால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ சாஃப்ட் எனஃப், அந்த அளவுக்கு வந்து மிருதுவாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இந்த மாதிரி ஃபைபர்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணவே முடியும். மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் வரும் வீடியோக்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காட்டனுக்காகட்டும் இந்த செமி சிந்தட்டிக் ஆகட்டும் ஜென்ரலாக எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வாட் ஆல் தி இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் விச் ஆர் பீங் அப்டைன்டு. ரேப்புங்கிறாங்க என்ன சார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோல்ட் சர்டிஃபிகேட் இருக்குதுங்க அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வந்து இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஸோ ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் என்ன, இந்த மாதிரி வாட் ஆல் தி ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டர்நேஷ்னலி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் தி ஃபைபருக்காகட்டும் இல்லை உங்கள் கம்பெனிக்காகட்டும் என்ன அப்படிங்கிறத வரும் வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களது வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.